சாகித்ய அகாதமி விருதுகள் வழங்கும் முறை குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். சாகித்ய அகாடமி என்பது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு கொடுக்கும் விருதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல சாகித்ய அகாடமி அப்படிங்கிற இந்த அமைப்பு இந்திய அரசாங்கத்தின் கலாச்சாரத்துறையின் கீழ் இயங்குகின்றது என்றாலும் இது தன்னிச்சையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. 62 வருஷத்துக்கு முன்னாடி 1954 தான் இது அமைக்கப்பட்டு அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் தான் அங்கீகரிக்கும் இந்திய மொழிகளில் சிறந்த நூல்களை தேர்வு செஞ்சு அந்த நூலாசிரியருக்கு விருது வழங்கப்படும், பணமும் வழங்கப்படும், 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இவங்க 24 மொழிகளை அங்கீகரிக்கிறார்கள். அதில் தமிழும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் நமக்கு தெரியும் சாகித்ய அகாடமி விருதுனாலே ஒரு சர்ச்சை நமக்கு நினைவுக்கு வரும். போன வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சகிப்புத்தன்மை நாட்டில் குறைந்து விட்டது, பகுத்தறிவாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கம் உதவியோடு இந்த விருது கொடுக்கப்படுறதுனால இந்த விருதை நாங்க திருப்பி கொடுத்து அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய எழுத்தாளர்கள் தங்கள் விருதை திருப்பி அளித்தார்கள். இதுதான் சமீபத்திய சர்ச்சை. இப்பொழுது அந்த சர்ச்சை எல்லாம் அடங்கி நேற்று இந்த வருடத்திற்கான சாகித்ய அகாடமி விருதுகளை யார் யாருக்கு வழங்கப் போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்ததை நாம பார்த்திருக்கோம். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.